வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச் சந்தையில ஒரு மாதிரி இழுபறி நிலைமைதான். ஒரு பக்கம் மார்க்கெட் சரிவு, ஆனா இன்னொரு பக்கம் சில பங்குகள் புதுசா உச்சம் தொட்டு இருக்கு. செப்டம்பர் 22, 2025 அன்னைக்கு சந்தை ஏன் விழுந்துச்சு, ஆனா சில பங்குகள் மட்டும் எப்படி ஜெயிச்சதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ட்ரேடிங் ஆரம்பிச்சதுல இருந்தே மார்க்கெட்ல ஒரு அழுத்தம் தெரிஞ்சது. நாள் முடியும்போது பார்த்தா சென்செக்ஸ் 466 பாயிண்ட்ஸ் கீழே போயிடுச்சு. இன்வெஸ்டர்களுக்கு இது ஒரு ரெட் சிக்னல் தான். சென்செக்ஸ் மட்டும் இல்ல, நிஃப்டியும் கிட்டத்தட்ட 125 பாயிண்ட் சரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் மார்க்கெட் நல்லா ஏறிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நேத்தும் சரிஞ்சு இன்னைக்கும் சரிஞ்சு தொடர்ந்து 2வது நாளா மார்க்கெட் டவுன்ல முடிஞ்சிருக்கு. சரி வாங்க, இன்னைக்கு மார்க்கெட்டோட ஒரு ஓவர்வியூவை பார்த்துடலாம். நம்ம ஊர்ல சில நல்ல செய்திகள் வந்தாலும் மார்க்கெட் ஏன் கீழே போச்சுங்கிறதுக்கான காரணங்களை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஃபைனல் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 82,160லையும் நிஃப்டி 25,202லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. 3 நாள் தொடர் வெற்றிக்கு அப்புறம் வந்த இந்த 2வது நாள் சரிவு மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ல ஒரு சின்ன மாற்றத்தை காட்டுது. அப்போ இந்த சரிவுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்ன? முதல்ல வெளிநாட்டுல நடந்த விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டை எப்படி பாதிச்சதுன்னு பாப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டோட மொத்த கதையை இந்த ஒரு ஸ்லைட்ல அடங்கிரும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட H-1B வீசா கட்டண உயர்வு, இது நம்ம ஐடி துறைக்கு பெரிய அடி. இன்னொரு பக்கம் ட்ரேட் பேச்சுவார்த்தை நல்லபடியா போகுதுங்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடந்த ஒரு போராட்டம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட போக்கிய தீர்மானிச்சது. சரி, இந்த குளோபல் டென்ஷன் நம்ம ஊரு கம்பெனி பங்குகளை எப்படி தனித்தனியா பாதிச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். எடுத்துக்காட்டா TCS பாருங்க, இன்னைக்கு 2.75% டவுன். ஏன்? இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவங்களோட மொத்த வருமானத்துல பாதிக்கு மேல, அதாவது 55% அமெரிக்கால இருந்து தான் வருது. அப்போ அங்க விசா ரூல்ஸ் டைட் பண்ணா நேரடியா இவங்கள தான் பாதிக்கும் இல்லையா? ரிலையன்ஸ் பங்கு 1.17% சரிஞ்சிருந்தாலும் அவங்க லாங் டேர்ம்ல என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ ஃபுல் ஃபோக்கஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல தான். ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு புது கம்பெனி, அதுவும் இல்லாம மெட்டாவோட பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் அவங்களோட ஃபியூச்சர் growthக்கான அடித்தளம். மார்க்கெட் டவுனா இருந்தாலும் சில பங்குகள் பட்டைய கிளப்பியிருக்கு. அதுல ஒண்ணுதான் பாலிசி ஏபி இந்தியா. இன்னைக்கு புதுசா ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. சும்மா இல்ல, பாருங்க, கடந்த 5 வருஷத்துல மட்டும் 841% வளர்ச்சி. நினைச்சு பார்க்க முடியுதா? அடுத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதானி பவர் ஷேர் இன்னைக்கு ஒரே நாள்ல 20% ஏறி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருக்கு. அப்பர் சர்க்கியூட்னா ஒரு நாளைக்கு ஒரு பங்குக்கு இவ்வளவுதான் விலை ஏற முடியும்னு ஒரு லிமிட் இருக்கும். மார்க்கெட் சரிஞ்சிட்டு இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? அந்த சர்ப்ரைஸ்க்கான பதில் இங்க இருக்கு. இந்த விலை உயர்வுக்கு காரணம் ஸ்டாக் ஸ்பிளிட். அதாவது கம்பெனி தன்னோட ஒரு பங்கா 5 பங்கா பிரிச்சிருக்காங்க. இதனால மொத்த முதலீட்டு மதிப்பு மாறாது. ஆனா பங்குகள் எண்ணிக்கை அதிகமாகி விலை குறைஞ்ச மாதிரி தெரியும். சோ இது ஒரு ஆப்டிக்கல் எஃபெக்ட் தான். இதோ இன்னொரு சக்சஸ் ஸ்டோரி. நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 8% ஏறி இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் AI மேஜிக் தான். அவங்களோட AI சிஸ்டம்ஸ் பிசினஸ் மட்டும் 300% வளர்ந்திருக்கு. இதுலேருந்தே தெரியுது இப்போ மார்க்கெட்ல AIக்கு எவ்ளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னு. ஓகே, தனிப்பட்ட பங்குகளை விட்டுட்டு நம்ம உள்நாட்டுல மார்க்கெட்டை நகர்த்தின முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாப்போம். இன்னைக்கு ஆரம்பிச்ச GST 2.0 ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். இது வரி விதிப்ப ரொம்ப சிம்பிள் ஆக்கியிருக்கு. கரெக்டா இந்த நவராத்திரி பண்டிகை நேரத்துல இது வந்ததுனால மக்கள் வாங்குறது அதிகமாகும்னு எதிர்பார்க்கலாம். இதனால Zomato மாதிரி கம்பெனிகளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதானி குரூப் மேல இருந்த ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளை செபி தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இது அதானி பங்குகளுக்கு மட்டும் இல்ல, மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த சென்டிமெண்ட்டுக்கே ஒரு பெரிய பூஸ்ட். சரி, இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு முதலீட்டாளரா இன்னைக்கு நடந்த இந்த எல்லாத்துல இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இன்னைக்கு மார்க்கெட்டை ஒரே வரியில சொல்லணும்னா இது முரண்பாடுகளின் கதை. ஒரு பக்கம் குளோபல் பிரஷர் மார்க்கெட்டை கீழே இழுக்குது. இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு பலம் சில பங்குகளை மேல தூக்குது. அமெரிக்க விசா பாலிசியால ஐடி பங்குகள் அடிவாங்குச்சு. ஆனா AI, உள்நாட்டு கன்சியூமர் கம்பெனிகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. GST செபி தீர்ப்பு மாதிரியான விஷயங்கள் புது வாய்ப்புகளை உருவாக்குது. அதனால வெறும் சென்செக்ஸ் நிஃப்டி நம்பரை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஆழமா பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். இந்தியா பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.